வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைல் படி அதே நேரத்தில் ப்ரீமியம் வந்து கால்குலேஷன் பண்ணுறோம். ப்ரீமியம் கால்குலேஷன்லேயும் எந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த இடத்துல வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் என்ன லைன் வருது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 47,100. 47,124 எவ்வளவோ, நம்ம 47,100 அப்படிங்கிற ப்ரைஸே நம்ம எடுத்துக்கிடுவோம் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. அப்போ 47,100லேருந்து மார்க்கெட் மேலே, அதாவது என்னென்னா நிஃப்டியினுடைய கால் ஆப்ஷன் க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 396 ரூபா. அப்போ 396 ரூபா ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து 47,100லேருந்து 396 ப்ளஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 47,500 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு கரண்ட்டேவுடைய ஹை முடிஞ்சிருக்கு இல்லையா, அந்த ட்ரேடாகி முடிஞ்ச இடத்தோட ஹை 47,500. ப்ரீவியஸ் டேனுடைய ஹை இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் வந்து ப்ரீவியஸ் டேவுடைய ஹை வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ மார்க்கெட் வந்து ஷார்ட் ரேஞ்சு, இது வந்து R1 நமக்கு வந்து. இப்போ R2 அப்படின்னா ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி பார்க்குறது. அப்படி ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்து வந்து R2 எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 47,751 ரூபா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து R2. அப்போ இந்த 47,751 என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் படி 47,759 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா கரெக்டாக வந்து மார்ச் 12ஆம் தேதியினுடைய ஹை மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் வந்து இந்த 12ஆம் தேதி ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து இந்த இடம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து நல்லாவே டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இன்றைக்கி தான், அதாவது என்னென்னா நேற்றுக்கு தான் வந்து மார்க்கெட் வந்து அந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ R1 R2. R1னா நமக்கு வந்து 47,500, R2னா 47,751. ஓகே, மார்க்கெட் இது வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஒயிட் ரேஞ்ச் பார்த்துட்டிங்க. ஃபஸ்ட்டு R1, ஒயிட் ரேஞ்சுங்கிறது R2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் மார்க்கெட் வந்து இப்போ இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. இந்த க்ளோசிங் ப்ரைஸில் இருந்து மார்க்கெட் கீழே நமக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இமீடியட்லியாக நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 46,850. ஓகேவா, இந்த 46,850ங்கிறது என்ன அப்படின்னா புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா 256. இதை வச்சு நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ப்ரீமியம் கால்குலேஷன் பேஸ்ட்டு தான் இது வந்து ஃபஸ்ட்டு R1. இது வந்து சப்போர்ட் 1 S1. இது வந்து அந்த S1 அப்படிங்கிறது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய லோ. கரெக்டாக ஓகேவா, ப்ரீவியஸ் டேனுடைய லோ வருது. ப்ரீவியஸ் டே லோங்கிறது வந்து நமக்கு வந்து சிங்கிள் பிரிண்ட் விழுந்த இடம். கரெக்டாக நமக்கு வந்து சிங்கிள் பிரிண்ட் அந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு பையிங் நடந்திருக்கு. அது என்ன பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரலில் வந்து நமக்கு வந்து நடந்திருக்கு. இந்த பாருங்கள், ஏப்ரலில் தான் நமக்கு வந்து சிங்கிள் பிரிண்ட். அப்போ இந்த ஏப்ரல் வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேனுடைய லோவில் வர்றதுனால அப்போ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து ஷார்ட் ரேஞ்ச். இப்போ ஒயிட் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒயிட் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போம். அப்படி ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும்போது நமக்கு 46,454. அப்போ 46,450 அப்படிங்கிற ப்ரைஸ் தான் நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு வந்து சப்போர்ட், அதான் S2வில் இருக்குது. அப்போ இந்த S2வில் இருக்கிற அந்த 46,450 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன இருக்குது மார்க்கெட் ப்ரொஃபைல் படி அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளுடைய லோ இருக்குது. 4 நாளுடைய லோவுக்கு கீழே தான் மார்க்கெட், அதுக்கு மேலே தான் மார்க்கெட் 4 நாளாக ட்ரேட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்துருங்க தெரியும். இது ஒரு நாள், இது ஒரு நாள், இது ஒரு நாள், இது ஒரு நாள். அப்போ 4 நாளுடைய ட்ரேடிங் வந்து இதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிருக்கு. இந்த 46,450 ரூபாய்க்கு மேலே தான் அந்த 4 நாளுடைய ட்ரேடிங் நடந்திருக்கு. அதுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து கீழே வரல. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து நல்லா ஒரு பையிங் எடுத்து மார்க்கெட் நல்லா ஒரு மேலே போயிருக்கு. அப்போ கீழே மார்க்கெட் ஷார்ட் ரேஞ்ச் படி பார்த்துட்டோம். இது ஒயிட் ரேஞ்சு படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த 46,454 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டில். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்துட்டோம். நிஃப்டி நம்ம இதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த நிஃப்டியினுடைய மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் தெரியல அப்படின்னா அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன் நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்த்துட்டோம். ஓகே, இந்த வீடியோ வந்து ஒரு கல்வி நோக்கத்திற்காக மட்டும்தான். நீங்கள் வந்து ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள், மார்க்கெட்டை வந்து லைவாக வாட்ச் பண்ணுங்கள், நீங்கள் வந்து பார்த்து ட்ரேட் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.